டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டம் நடந்தது. டெல்லி கார் குண்டுவெடிப்பில் பலியானோருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இச்சம்பவத்தை அமைச்சரவை கடுமையாக கண்டித்தது. உயர்மட்ட விசாரணைக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தது. டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பை நடத்திய பயங்கரவாதி டாக்டர் உமர் அதற்கு முன் டெல்லியில் 12 இடங்களை நோட்டமிட்டது சிசிடிவி காட்சிகளில் அம்பலமாகியுள்ளது. அந்த இடங்களில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். டெல்லியில் கார் வெடிகுண்டு வெடித்தது தொடர்பாக ஏற்கனவே 3 டாக்டர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் காஷ்மீரைச் சேர்ந்த டாக்டர் நிசார் உல் ஹசன் ஃபரிதாபாத்தில் உள்ள ஹல்ஃபதா மருத்துவக் கல்லூரியிலிருந்து தலைமறைவாகிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி வெடிகுண்டு சம்பவத்தில் தொடர்புடைய நபருக்கு சொந்தமான சிவப்பு நிற கார் ஒன்றை ஹரியானாவின் கந்த்வாலி பகுதியில் போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பூட்டானிலிருந்து டெல்லி திரும்பிய பிரதமர் மோடி ஏர்போர்ட்டிலிருந்து நேராக மருத்துவமனைக்கு சென்று கார் வெடிப்பில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து நலம் விசாரித்தார். அவர்களுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தார். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சதிக்கு காரணமானவர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்படுவார்கள். அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். டெல்லி கார் வெடிப்பில் உயிரிழந்தவர்களில் 6 பேரின் உடல் அடையாளம் காணப்பட்டு குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நுரையீரல் செவிப்பாறைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு பலர் இறந்துள்ளதாக கூறப்படுகிறது. டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டுவெடிப்பு நடந்த இடத்தில் வெடிபொருட்கள் 2 தோட்டாக்கள் உட்பட 40 மாதிரிகளை தடயவியல் நிபுணர்கள் சேகரித்துள்ளனர். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை விசாரிக்க 10 பேர் கொண்ட சிறப்பு குழுவை என்ஐஏ அமைத்துள்ளது. பயங்கரவாத குழுவுடன் தொடர்புள்ளதா உட்பட பல்வேறு கோணங்களில் என்ஐஏ விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. டெல்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கான திட்டம் துருக்கியில் தீட்டப்பட்டிருக்கலாம் என என்ஐஏ புலனாய்வு விசாரணையில் தெரிய வந்துள்ளது. டெல்லி தாக்குதலில் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் உமர் முகமது, ஆதில் அகமது மற்றும் முஜமில் ஷஹீல் ஆகியோர் டெலிகிராம் சமூக வலைதளத்தில் இணைந்து ரேடிக்கல் டாக்டர்ஸ் குரூப் என்ற பெயரில் டெலிகிராமில் சதித்திட்டம் குறித்து விவாதித்து வந்துள்ளதாக ஜம்மு காஷ்மீர் போலீஸ் கண்டுபிடித்துள்ளது. மும்பையிலிருந்து வாரணாசி நோக்கி சென்ற ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது அதில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மிரட்டல் விடுக்கப்பட்டது. வாரணாசியில் தரை இறங்கியதும் சோதனை செய்ததில் அது வெறும் புரளி என தெரியவந்தது. ஆப்பிரிக்க நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி திரௌபதி முர்மு போட்ஸ்வானா பார்லிமென்டில் சிறப்புரையாற்றினார். 2047 வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற எங்கள் இலக்கிற்கும் 2063 நோக்கிய ஆப்பிரிக்காவின் பயணத்திற்கும் இரு நாடுகளின் சுமூக உறவு மிகுந்த பலனளிக்கும் என்றார். பீகார் சட்டசபை தேர்தலில் தேஜா கூட்டணி வெற்றி பெறும் என பல நிறுவனங்களின் கருத்து கணிப்புகள் கூறிய நிலையில் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனமும் அதையே தெரிவித்துள்ளது. தேஜா கூட்டணிக்கு 120 140 இடங்களும், இண்டி கூட்டணிக்கு 98 118 இடங்கள் கிடைக்கும் எனவும் அந்த கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. கனடாவின் ஒன்டாரியோவில் நடந்த G7 வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோவை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்தித்தார். வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து ஆலோசித்தனர். பூத் லெவல் அதிகாரிகளை நியமித்துவிட்டு SIR விவகாரத்தில் திமுக அரசு நாடகம் ஆடுவதாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் நாளுக்கு நாள் காற்று மாசு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் விவசாயிகள் பயிர் கழிவுகள் எரிப்பதை தடுக்க பஞ்சாப், ஹரியானா மாநில அரசுகள் எடுத்துள்ள நடவடிக்கை பற்றி அறிக்கை தாக்கல் செய்ய சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தூத்துக்குடி, திருநெல்வேலியில் கனமழை பெய்தது. ஸ்ரீவைகுண்டம், செய்துங்கநல்லூர், கருங்குளம் சுற்றுவட்டார பகுதியில் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பெங்களூரிலிருந்து கொரியர் மூலம் சிதம்பரம் அடுத்த புவனகிரிக்கு கஞ்சா பொட்டலங்களை வரவழைத்து அவற்றை விற்பனை செய்த 2 புவனகிரி போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் கைதானவர் அளித்த வாக்குமூலத்தின்படி செங்கோட்டை முன் வெடித்த ஒரு கார் மட்டுமின்றி மேலும் 2 கார்களை வாங்கியது தெரியவந்துள்ளது. 2 கார்களையும் டெல்லி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் புதுக்கோட்டை, வேதாரண்யம், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய முதல்வர் ஸ்டாலின் தொகுதி நிலவரம், வெற்றி வாய்ப்புகள் தொடர்பாக அவர்களிடம் கேட்டறிந்தார். ஆப்பிரிக்காவில் பயங்கரவாதிகளால் கடத்திச் செல்லப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேரை மீட்க அந்நாட்டு தூதரகம் வாயிலாக முன்னெடுப்புகளை துரிதப்படுத்துமாறு மத்திய மாநில அரசுகளை அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.
சென்னை டிஜிபி அலுவலகம் அருகே நடந்த கொள்ளை சம்பவம் காவல்துறையின் நிர்வாக லட்சணத்தின் சாட்சி. முழு நேர டிஜிபி கூட இல்லாத ஒரு காவல்துறை மீது எப்படி குற்றவாளிகளுக்கு பயம் வரும் என அதிமுக கேள்வி எழுப்பியுள்ளது. அறிவு திருவிழா என்று பெயர் வைத்துவிட்டு தவிகவை மறைமுகமாக திட்டும் திருவிழாவாக மாற்றியதாலேயே அது அறிவு திருவிழா அல்ல, அவதூறு திருவிழா என விஜய் விமர்சித்துள்ளார். பீகார் சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போவதாக கூறி அன்புமணி தரப்பு மாம்பழம் சின்னத்தை பெற்ற நிலையில் மாம்பழம் சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். மாம்பழம் சின்னத்தை ஒதுக்கி தேர்தல் ஆணையம் என்னை அங்கீகாரம் செய்துவிட்டது. இனி அதை ஒன்றும் செய்ய முடியாது. நீதிமன்றம் சென்றாலும் ஒன்றும் நடக்காது என அன்புமணி கூறியுள்ளார். வாழ்வாதாரத்திற்காக போராடும் தூய்மை பணியாளர்களை திமுக அரசு ஏமாற்றுகிறது. கோரிக்கைகளை ஏற்க மனமில்லாத திமுக அரசு 3 வேளை உணவு வழங்குவதாக கபட நாடகம் நடத்துகிறது என எல் முருகன் விமர்சித்துள்ளார். பல்கலை ஆசிரியர் சங்கத்தின் போராட்டத்தை மதித்து தனியார் பல்கலை சட்ட திருத்த வரைவை தமிழக அரசு திரும்பப் பெற வேண்டும். இதுபோன்ற சட்டங்களை கொண்டு வந்து மாணவர்களை வஞ்சிப்பதுதான் திராவிட மாடலா என சீமான் கேள்வி எழுப்பினார். பிரதமர் சொல்லும் ஆணையை ஏற்று நடத்தும் நிறுவனமாக தேர்தல் ஆணையம் மாறியுள்ளது. இப்போது இருப்பவர் தேர்தல் ஆணையரே அல்ல என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். திமுகவின் நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாக கருத்து தெரிவித்த நயினார் நாகேந்திரனுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதில் அளித்துள்ளார். நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் பதவியில் இருக்கும் நாட்கள்தான் எண்ணப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மத்திய அரசில் ஆட்சியில் இருப்பது உங்கள் ஐயா இல்லை, எங்கள் ஐயா. மோடி எங்கள் டேடி என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். ராமதாசுடன் இருப்பவர்கள் அவரை தவறாக வழிநடத்துவதாக வக்கீல் பாலு குற்றம் சாட்டியுள்ளார். ஜி.கே. மணி, எம்எல்ஏ அருள் ஆகியோர் பதவிகளை ராஜினாமா செய்தால் பாமகவில் பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் என்றார். கள்ள ஓட்டு போடுவது திமுகவிற்கு கைவந்த கலை. எஸ்ஐஆர் மூலம் போலி வாக்காளர்களை நீக்கினால் கள்ள ஓட்டு போட முடியாது. திமுகவின் சாயம் வெளுத்துவிடும் என்பதால் ஸ்டாலின் பதறுவதாக பொள்ளாச்சி ஜெயராமன் தெரிவித்தார். கர்நாடக அணையிலிருந்து தமிழகத்திற்கு இந்த ஆண்டு 200 மடங்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில விவசாய அமைச்சர் சாலுவராயசாமி தெரிவித்துள்ளார். மழைப்பொழிவு குறைந்தால்தான் தண்ணீர் பிரச்சினை ஏற்படுகிறது என்றார். பீகார் சட்டசபை தேர்தலில் அதிக வாக்கு சதவீதம் பதிவாகியுள்ளது. இது மக்கள் அரசாங்க மாற்றத்திற்கு வாக்களித்திருப்பதை குறிக்கிறது என ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். பீகார் தேர்தல் ஓட்டுப்பதிவு நேற்று முடிந்த நிலையில் காங்கிரஸில் இருந்து முன்னாள் மத்திய அமைச்சர் ஷக்கீல் அகமது விலகினார். வேறு எந்த கட்சியிலும் சேரப்போவதில்லை, கடைசி வரை காங்கிரசுக்கு ஆதரவாக இருப்பேன் என்றார். இஸ்லாமாபாத் குண்டுவெடிப்பை நிகழ்த்தியது இந்திய ஆதரவு குழுதான் என குற்றம் சாட்டிய பாகிஸ்தானுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் குற்றச்சாட்டுகள் முற்றிலும் அடிப்படையற்றது, ஆதாரமற்றது. இந்தியாவுக்கு எதிரான தவறான கட்டுக்கதைகளை சுமத்துவதை பாகிஸ்தானின் தந்திரம் என கூறியுள்ளது. அரசுமுறை பயணமாக ஆப்பிரிக்கா சென்றுள்ள ஜனாதிபதி திரௌபதி முர்மு போட்ஸ்வானா நாட்டில் அந்நாட்டு அதிபர் டுமா பொகோவை சந்தித்து பேசினார். இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து தலைவர்கள் பேச்சு நடத்தினர். அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்தை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது டெல்லியில் நடந்த கார் வெடிகுண்டு தாக்குதல் சம்பவத்திற்கு அனிதா ஆனந்த் கவலை தெரிவித்தார். டெல்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஈரான் நாட்டின் சார்பில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் இரங்கல் செய்தியை வெளியிட்டுள்ளார். டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பயங்கரவாத தாக்குதலினால் நமது ஆன்மாக்களை அசைக்க முடியாது என தெரிவித்துள்ளார். அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கை எண்ணிக்கையை குறைப்பது உயர்கல்வி முறைக்கு நிதி ரீதியாக அழிவை ஏற்படுத்தும் என அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். துருக்கி ராணுவ விமானம் C-130 ஜார்ஜியா எல்லை அருகே விழுந்து நொறுங்கிய விபத்தில் விமானத்தில் பயணித்த 20 வீரர்களும் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுக 2026இல் ஆளுங்கட்சியாக மாறும். அதிமுகவில் வாரிசு அரசியல் இல்லை. அதிமுக ஜனநாயக கட்சி என முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் முதலில் மன்னிப்பு கேட்டு வந்தால் அவர்களை மீண்டும் சேர்ப்பதற்கு பொதுச் செயலாளர்களிடம் நாங்கள் பேசுவோம் என முன்னாள் அமைச்சர் OS மணியன் கூறினார். பூட்டான் மன்னருடன் காலச்சக்கர அபிஷேகம் நிகழ்வில் பங்கேற்கும் பெருமையை பெற்றேன். இது மிகவும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்தது என பிரதமர் மோடி தனது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். UPSC தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு துணை முதல்வர் உதயநிதி வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
யுபிஎஸ்சி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 87 பேர் அரசு மையங்களில் பயிற்சி பெற்றவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் 100 அரசு ஊழியர்களை உருவாக்கும் இலக்கை நோக்கி பயணிக்கிறோம் என்று உதயநிதி கூறினார். செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தங்கள் மீது பொய் வழக்கு போட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட 7 பேர் விழுப்புரம் கோர்ட்டில் வாதிட்டனர். இயக்குநர் தோட்டா தரணிக்கு செவாலியர் விருது அறிவிக்கப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, கலை இயக்கத்தில் பல்வேறு மெச்சத்தக்க சாதனைகள் புரிந்த அவரது மணிமகுடத்தில் இந்த விருது மற்றொரு நன்முத்தாய் ஜொலிக்கட்டும் என்றார். சனாதன வாரியம் அமைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. அனைவரும் ஒருமித்த கருத்துடன் செயல்பட வேண்டும் என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா அரசு தீவிரவாத செயல்களை தடுப்பதில் தொடர்ந்து தோல்வியடைந்து வருகிறது. நாட்டின் பாதுகாப்பு என்பது அரசின் தலையாய கடமை என்று அமைச்சர் மனு தங்கராஜ் கூறினார். செங்கோட்டையன், பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தனி சின்னத்தில் போட்டியிடுவதாக உறுதியளித்தால் கூட்டணியில் சேர்ப்பது குறித்து பரிசீலிப்பதாக பழனிசாமி தரப்பில் பாஜக தலைமையிடம் கூறப்பட்டுள்ளது. இந்தியா வலிமையானதாக வளர்ச்சி பாதையில் முன்னேறுவதை தடுக்க வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு எதிரிகளின் திட்டமிட்ட சதிதான் இந்த டெல்லி கார் வெடிப்பு என காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறினார். ஜோகோ மெயில் மற்றும் அரட்டை செயலியை விமர்சிப்போர் ஆட்டத்தின் முதல் ஓவரிலேயே முடிவை சொல்வதாக நினைக்கிறேன். இப்போதுதான் ஆட்டம் துவங்கியுள்ளது, இன்னும் கேம் நிறைய உள்ளது என ஜோகோ நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு கருத்து தெரிவித்துள்ளார். ஹரியானாவின் ஃபரிதாபாத் நகரில் நடத்தப்பட்ட சோதனையை அடுத்து பதற்றமடைந்த டாக்டர் உமர் முகமது ஆதாரங்களை அழிக்க முயன்றதாகவும் பதற்றத்தில் முன்கூட்டியே செங்கோட்டை அருகே குண்டுவெடிப்பை நிகழ்த்தியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் டெண்டர் மூலம் கலப்பட நெய் வாங்கியது தொடர்பாக சிறப்பு விசாரணை குழு விசாரித்து வருகிறது. இந்நிலையில் திருப்பதி தேவஸ்தானத்தின் அப்போதைய நிர்வாக அதிகாரியான கோலோச்சிய தர்மா ரெட்டியிடம் சிபிஐ தலைமையிலான சிறப்பு அதிகாரிகள் குழு விசாரணை மேற்கொண்டனர். டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த குண்டு வெடிப்பு குறித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டுமென கர்நாடக முதல்வர் சித்தராமையா கோரிக்கை வைத்தார். மேலும் தேர்தல்களின் போது குண்டு வெடிப்புகள் ஏன் நிகழ்கின்றன என்றும் கேள்வி எழுப்பினார். ஹைதராபாத் ஹூப்ளி ஹில்ஸ் தொகுதியின் பிஆர்எஸ் கட்சி எம்எல்ஏ மாகண்டி கோபிநாத் மரணமடைந்ததால் நேற்று இந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்று 49% வாக்குகள் பதிவாகின. வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பிஆர்எஸ் வேட்பாளரை விட காங்கிரஸ் வேட்பாளர் 2 முதல் 5% வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெறுவார் என கூறப்பட்டுள்ளது. அஸ்ஸாமின் திமா ஹசாவ் பகுதியில் இன்று மதியம் 12:40 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவில் 3.6 பதிவாகி உள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. அஸ்ஸாமில் அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படுவதன் காரணமாக அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். ஆபரேஷன் சிந்தூர் 2.0 அல்லது வேறு எந்த போராக இருந்தாலும் ஆபரேஷன் சிந்தூரில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திகளை மீண்டும் பயன்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திரா திவேதி தெரிவித்துள்ளார். இதய கோளாறு மற்றும் மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார். அவர் நலமுடன் இருப்பதாகவும் வீட்டிலேயே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படும் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். டெல்லி இந்தியா கேட் பகுதியில் காற்றின் தரக்குறியீடு 408 பதிவாகியுள்ளது. இதன் மூலம் காற்று மாசு தீவிர நிலையை எட்டியுள்ள நிலையில் இந்தியா கேட், கர்தவியா பகுதிகளில் காற்று மாசு அடர்த்தி அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் ககன்யான் பணிக்கான முக்கிய ஒருங்கிணைந்த பிரதான பாராசூட் ஏர்டிராப் சோதனை நேற்று வெற்றிகரமாக நடத்தப்பட்டதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறினர். பிரேசிலில் வெளியான அறிக்கையின்படி இயற்கை பேரிடர்களால் அதிகம் பாதித்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா 9வது இடத்தில் உள்ளது. கடந்த 30 ஆண்டுகளில் மட்டும் 80,000 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் கோயில் ரோப்கார் சேவையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் 13, 14ஆம் தேதிகளில் ரோப்கார் சேவை இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் விஞ்ச் மற்றும் படிப்பாதையை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவில் உண்டியல்களில் பக்தர்கள் காணிக்கையாக 78,000 ரூபாய் ரொக்கம், தங்கம் 58 கிராம், வெள்ளி 994 கிராம் மற்றும் 301 வெளிநாட்டு ரூபாய்களை செலுத்தியிருந்தனர். நெல்லிக்குப்பம் திருக்கண்டேஸ்வரம் நடன பாதேஸ்வரர் கோயில், திருவாடனை ஆதி ரத்தினேஸ்வரர் கோயிலில் உள்ள கால பைரவர் சன்னதியில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடந்தது. ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். தமிழகத்தில் 5,67,045 SIR விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டு இருக்கின்றன என்று தலைமை தேர்தல் கமிஷன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நெல்லையில் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட கட்டுமான தொழிலாளி ஐயப்பன் நாய்க்கடிக்கு சிகிச்சை எடுக்காததால் ரேபீஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இறந்தார்.
சென்னையில் கவர்னர் மாளிகை முன் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கருக்கா வினோத்துக்கு பூந்தமல்லி என்ஐஏ நீதிமன்றம் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இயக்குநர் பிரபு சாலமன் தயாரித்து இயக்கியுள்ள கும்கி 2 திரைப்படம் வரும் 14ஆம் தேதி வெளியாக உள்ளது. படத்தை வெளியிட தடை விதிக்க கோரி சினிமா பினான்சியர் சந்திரபிரகாஷ் ஜெயின் வழக்கு தொடர்ந்தார். பிரபு சாலமன் வாங்கிய 1.5 கோடியை வட்டியுடன் திருப்பிச் செலுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மனுவை விசாரித்த ஹைகோர்ட் கும்கி 2 படத்தை வெளியிட இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. திருப்புவனம் அருகே சாலை விபத்தில் பலியான 3 பேரின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் கணபதிபாளையம் ஊராட்சி அலுவலகத்தில் வீட்டு வசதி ரசீது போட லஞ்சம் கேட்ட பெண் கம்ப்யூட்டர் ஆபரேட்டரின் ஆடியோ வெளியான நிலையில் தற்காலிக பெண் பணியாளர்கள் 2 டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஏப்ரல் முதல் தற்போது வரை 342 வெடிகுண்டு மிரட்டல் இமெயில்கள் வந்துள்ளதாக சென்னை போலீஸ் கமிஷனர் தெரிவித்துள்ளார். அனைத்துமே தீவிரமாக விசாரிக்கப்பட்டுள்ளதாகவும் டார்க் வெப் பிரவுசர்கள் மூலம் மெயில்கள் அனுப்பப்படுவதால் மர்ம நபர்களை கண்டறிவதில் சிரமம் இருப்பதாகவும் தெரிவித்தார். 2 வார இடைவெளிக்கு பின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணையில் நீர் இருப்பு 5680 மில்லியன் கன அடியாக உள்ளது. வாக்காளர் சிறப்பு திருத்த படிவங்களை பூத் ஏஜென்ட்டுகள் மொத்தமாக வாங்கக்கூடாது. அவ்வாறு செயல்படும் நபர்கள் கண்டறியப்பட்டால் PLO மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என நெல்லை கலெக்டர் சுகுமார் தெரிவித்தார். கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் நெருப்பு கோழி உருவத்தை தாவரங்களை கொண்டு பிரைன் பூங்காவினர் உருவாக்கியுள்ளனர். டூரிஸ்டுகள் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 3% குறைவாகவே பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 15% குறைவாக பெய்துள்ளது. இயல்பான நிலையில் 447.9 மில்லிமீட்டர் மழை பொழியும் நிலையில் இன்று வரை 380.3 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பொழிந்துள்ளது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் நேற்று முன்தினம் 12 பேருக்கு சென்னை ஹைகோர்ட் நிபந்தனை ஜாமீன் வழங்கிய நிலையில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வத்தாமன் ஜாமீனில் புழல் சிறையிலிருந்து வெளியே வந்துள்ளார். சிவகாசி மக்களின் 30 ஆண்டுகால கோரிக்கையான சாட்சியாபுரம் பாலத்தை அமைச்சர்கள் KKSSR, தங்கம் தென்னரசு திறந்து வைத்தனர். இந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக பட்டாசு உற்பத்தியாளர்கள் பட்டாசுகள் வெடித்து கொண்டாடினர். பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டிசம்பர் 16 முதல் காத்திருப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் அறிவித்துள்ளது. மதுரை மலர் சந்தையில் மல்லி கிலோ 700 ரூபாய், பிச்சி கிலோ 350 ரூபாய், முல்லை 300, செவ்வந்தி 150க்கு விற்பனையாகிறது. ராஜபாளையம் கோயில் காவலாளிகள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ய 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் உள்ளூரைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம். தடயங்களை கைப்பற்றி விசாரித்து வருகிறோம் என நெல்லை மாவட்ட SP கண்ணன் கூறினார். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே பஸ் மற்றும் வேன் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அக்கம் பக்கத்தினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தும் TRB தேர்வு விண்ணப்பங்களில் திருத்தம் செய்ய வரும் 13ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் அமைச்சர்கள் நேரு மற்றும் மகேஷ் வீடுகளுக்கும் செயின்ட் ஜோசப் கல்லூரிக்கும் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளனர். போலீசார் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கடலூரில் கஞ்சா வழக்கில் கைப்பற்றப்பட்ட தனது 2 வீலரை போலீசார் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என கூறி பள்ளி நீரோடை பகுதியைச் சேர்ந்த பார்த்திபன் டவர் மீதேறி போராட்டத்தில் ஈடுபட்டார். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் 13 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. உடுமலைப்பேட்டை மடத்துக்குளத்தில் தலா 6 சென்டிமீட்டர், எழுமலை 5 சென்டிமீட்டர், ஸ்ரீவில்லிபுத்தூரில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நெல்லை மாவட்ட பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் 2 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சர்பானந்த், சாமுவேல் காட்வின் ஆகியோரின் வீடுகளில் சோதனை நடந்தது. புரோகோட் படப்பெயரை பயன்படுத்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தடையை எதிர்த்து ரவிமோகன் ஸ்டுடியோ சார்பில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு விசாரணையில் தனி நீதிபதி விதித்த இடைக்கால தடையை நிறுத்தி வைக்க மறுப்பு தெரிவித்து டெல்லி கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சென்னையிலிருந்து கொழும்புவுக்கு 262 பேருடன் புறப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. விமானம் பறப்பதற்கு முன்பே கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதால் உடனடியாக நிறுத்தப்பட்டது. இலங்கையிலிருந்து மாற்று விமானம் வந்த பின் பயணிகள் அதில் புறப்பட்டு சென்றனர்.
வேலூர் பேர்ணாம்பட்டு அருகே அரவட்லா மலைப்பாதையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 500 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட 2 கைது செய்தனர். பொள்ளாச்சி பெரிய நகமம் பகுதியில் ஆட்டுப்பட்டியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 30 ஆடுகள் உடல் கருகி இறந்தன. வாழ்வாதாரம் இழந்து வாடும் தங்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயி நிதின் கோரிக்கை விடுத்தார். அரசியல்வாதிகள் மற்றும் நடிகர்களின் வீடுகள், அலுவலகங்கள், விமான நிலையங்கள், கோயில்கள் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் நபர்களை நெருங்கி வருவதாக சென்னை பெருநகர போலீஸ் கமிஷனர் அருண் தெரிவித்தார். தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை வரும் 15ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைக்கிறார். இந்த திட்டம் தூய்மை பணியாளர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக சென்னை மேயர் பிரியா கூறினார். யுபிஎஸ்சி பிரதான தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது. தமிழகத்திலிருந்து 155 பேர் தேர்ச்சியடைந்துள்ளனர். கடந்த ஆண்டு 136 பேர் தேர்ச்சி பெற்ற நிலையில் இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது. 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிட விசில் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று கோரி நடிகர் விஜயின் தாவேக தேர்தல் கமிஷனில் மனு அளித்துள்ளது. தங்கம் சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 92,800க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 11,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலை 3 ரூபாய் உயர்ந்து 173 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நெல்லை ரயில் நிலைய விரிவாக்க பணியால் திருச்செந்தூர் நெல்லை பயணிகள் ரயில் 3 நாட்கள் ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வேலூர் பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் இருந்த நெபுலைசர் கருவியை பெண் ஒருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுவரை 3 முறை திருடு போயுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நாகை வேளாங்கண்ணி அடுத்த வடக்கு பொய்கை நல்லூர் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் அம்மன் கழுத்தில் இருந்த 8 கிராம் திருமாங்கல்யத்தை அடையாளம் தெரியாத நபர் திருடி தப்பினார். சிசிடிவி காட்சி அடிப்படையில் போலீசார் விசாரிக்கின்றனர். ராஜபாளையம் அருகே கோயிலில் இரவு நேர காவலாளியை கொன்றுவிட்டு உண்டியல் பணத்தை கொள்ளையடித்து தப்பிய வழக்கில் அதே ஊரைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரை போலீசார் சுட்டுப்பிடித்தனர். மத்திய வெளியுறவு அமைச்சர் பபித்ரா மார்கரெட்டா ஈக்வெடார், பொலிவியா, கியூபா நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது அந்த நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையேயான உறவை மேம்படுத்தும் வகையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. கம்போடியாவுடன் போடப்பட்ட போர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப் போவதாக தாய்லாந்து பிரதமர் அனுதின் சரன்விராகுல் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து படையினர் ரோந்து செல்லும் பகுதியில் கண்ணிவெடி வைப்பது போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு எதிரானது என்றார். பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் பாபர் அசாம் தொடர்ந்து மோசமான பேட்டிங்கை வெளிப்படுத்தியதால் 2 இடங்கள் பின்தங்கினார். இதனால் 5வது இடத்திற்கு கோலி முன்னேறியுள்ளார். அசாம் மாநிலம் கவுகாத்தியில் நடந்த சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் நடந்த இறுதி ஆட்டத்தில் தமிழக வீராங்கனை ஷமினா ரியாஸ் சக நாட்டு மராட்டிய வீராங்கனையான அஞ்சலியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். அடுத்த உலகக்கோப்பை கால்பந்து போட்டிதான் கடைசி. அநேகமாக 1 அல்லது 2 ஆண்டுகள் விளையாடுவேன். 2026ஆம் ஆண்டு உலகக்கோப்பைக்கு பிறகு ஓய்வு பெறுவேன் என கால்பந்து ஜாம்பவான் ரொனால்டோ தெரிவித்துள்ளார். கோவாவில் நடந்த தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் 36 பதக்கம் வென்று திரும்பிய தமிழக வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு கராத்தே பயிற்சியை பாட வகுப்பில் சேர்க்க வேண்டும் என வீரர்கள் வலியுறுத்தினர். தெலுங்கில் ராம்கோபால் வர்மா இயக்கத்தில் நாகார்ஜுனா நடிப்பில் 35 ஆண்டுகளுக்கு முன் வெளியான படம் சிவா தமிழில் உதயம் என்ற பெயரில் ரிலீஸ் ஆனது. இந்த படத்தை 4K தொழில்நுட்பத்தில் மெருகேற்றி நாளை மறுதினம் ரீரிலீஸ் செய்கின்றனர். நாகார்ஜுனாவிடம் சிவா பட ரீமேக்கிற்கு உங்களது மகன்களான நாக சைத்தன்யா, அகில் யார் பொருத்தமாக இருப்பார்கள் என்ற கேள்வி எழுந்தது. அதற்கு என் பையன்கள் இருவருக்குமே அந்த தைரியம் இல்லை என்றார் நாகார்ஜுனா. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் சீதகாதி படங்களுக்கு பின் நடிகர் விஜய் சேதுபதி, இயக்குனர் பாலாஜி தரணிதரன் மீண்டும் ஒரு படத்தில் இணைகின்றனர். இயக்குனர் அட்லி தயாரிக்கிறார். படத்திற்கான நாயகி தேர்வு நீண்ட நாட்களாக நடந்து வந்த நிலையில் இப்போது லிஜோ மோல் ஜோஸ் இணைந்துள்ளார். நடிகை தமன்னா பல ஆண்டுகளாக தனது எடையை ஸ்லிம்மாக வைத்துள்ளார். இப்போது முன்பை விடவும் ஸ்லிம்மாக உள்ளார். இதற்காக அவர் ஊசி எடுத்துக் கொள்வதாக செய்தி பரவியது. இதை மறுத்துள்ள அவர், சினிமாவிற்கு வந்தபோது நான் எப்படி இருந்தேனோ அப்படியேதான் இப்போதும் இருக்கிறேன். நான் எந்த ஊசியும் எடுத்துக் கொள்ளவில்லை. பெண்களின் உடல் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறும். எனக்கும் அப்படித்தான், ஒரே மாதிரியாக இருக்காது. என்னை பொறுத்த மட்டில் எனது உடல் புதிதாக எதுவும் தெரியவில்லை என்றார். விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்தின் முதல் பாடல் தளபதி கச்சேரி நவம்பர் 8 ரிலீஸ் ஆனது.
நவம்பர் 11 இரவு வரை 15 மில்லியன் பார்வையாளர்களை மட்டுமே பெற்றிருந்த இப்பாடல் ஒரே இரவில் 30 மில்லியனை கடந்தது. இது பாட் எனப்படும் செயற்கை முறையில் ரசிகர்கள் உயர்த்துவதாக சில விமர்சனமும் எழுந்துள்ளது. நவம்பர் 14 ரிலீஸ் ஆகும் காந்தா படத்தின் மூலம் பாக்யஸ்ரீ, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் பராசக்தி படம் மூலம் ஸ்ரீலீலா ஆகியோர் தமிழில் அறிமுகமாகின்றனர். தெலுங்கு நடிகைகளான இவர்கள் இருவரும் இப்படத்திற்கு பிறகு தமிழில் முழு கவனம் செலுத்தி முன்னணி ஹீரோயினாக போட்டி போடுகின்றனர். செவாலியர் விருது பெறும் கலை இயக்குநர் தோட்டா தரணிக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து செவாலிய விருது பெற்ற மிகப்பெரிய ஆளுமைகள் வரிசையில் தோட்டா தரணி இணைவது பெருமை என கூறியுள்ளார். செவாலிய விருது பெற்றுள்ள கலை இயக்குநர் தோட்டா தரணிக்கு துணை முதல்வர் உதயநிதி வாழ்த்து தெரிவித்துள்ளார். கற்பனை காட்சியை கண்முன் நிறுத்தி கடல் கடந்தும் கலைத்திறனால் உயர்ந்து நிற்கும் தோட்டா தரணிக்கு என் அன்பும் வாழ்த்தும் என்று கூறியுள்ளார். நகைச்சுவை நடிகராக இருந்த முனிஷ்காந்த் மிடில் கிளாஸ் படம் மூலம் நாயகனாக அறிமுகமாகியுள்ளார். நவம்பர் 14 ரிலீஸ் ஆகிறது. பட நிகழ்ச்சிகளில் தன்னை ஹீரோ என குறிப்பிட வேண்டாம் என்றும் கதை நாயகன் என மட்டும் சொல்லுங்கள் என கோரிக்கை விடுத்துள்ளார் முனிஷ்காந்த். பிரபு ஜெயராம் இயக்கத்தில் அருள்நிதி, மந்தா மோகன் நடிக்கும் புதிய படத்திற்கு மை டியர் சிஸ்டர் என பெயரிடப்பட்டுள்ளது. இப்படத்தின் ட்ரெய்லரை படக்குழு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. மிடில் கிளாஸ் பட நிகழ்ச்சியில் பேசிய இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன், சினிமா ஆசையில் சென்னை வந்து நிறைய கஷ்டப்பட்டேன். ஒரு முறை குலுக்கல் போட்டியில் டிவி வென்றேன். அதனை பெற ரூபாய் 300 கேட்டார்கள். என்னிடம் ரூபாய் 150 தான் இருந்தது. மீதம் ரூபாய் 150 புரட்ட முடியாமல் தவித்தேன். டிவியை வாங்க முடியவில்லை. இப்போது ஓரளவு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறேன் என்றார்.